மக்களே, ஊட்டி போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். சம்மர் சீசனும் ஸ்டார்ட் ஆனதுனால ஊட்டியில் செம்ம க்ரௌடுங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வர மே 1ஆம் தேதியிலிருந்து மேட்டுப்பாளையம், குன்னூர் ரோடு எல்லாத்தையும் ஒன் வேவாக மாற்றிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரவங்க கோத்தகிரி வழியாகவும், ஊட்டிக்கு போகிற வண்டிகை குன்னூர் வழியாகவும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிராஃபிக் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா டிராஃபிக்கில் தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே சேஃப் ஜர்னி. லாஸ்ட் 2 வீடியோஸில் ஊட்டியில் இருந்த கல்கட்டி வழியாக மசனக்குடி போயிட்டு, அங்கே முதுமலை சஃபாரி போயிட்டு, அப்படியே கர்நாடகாக்குள்ளே இருக்கிற பந்திப்பூர் சஃபாரி போனதாக பார்த்தோம். சஃபாரியில் நிறைய எலஃபண்ட்ஸு, மான்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஊட்டியில் என்னென்ன சைட் சீயிங் பிளேசஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா பீக்கு போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டைம் லேட் ஆக ரொம்ப ரஷ் ஆகிடுங்க. டிராஃபிக்கு அதுக்கு மேலே மோசமாக இருக்கும். டிராஃபிக் மட்டும் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டபெட்டாக்கு பீக்கி போயிட்டு வரவே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ அதர் பிளேசஸ்லாம் நெக்ஸ்ட் டே போகிற மாதிரி ஆகிடும். மக்களே, ஊட்டிக்கு வரவங்க மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி தொட்டபெட்டாக்கு போயிட்டு வர்றது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஊட்டி சேரிங் கிராஸ்லேருந்து தொட்டபெட்டா பீக்குக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அதாவது டிராஃபிக் எதுவும் இல்லாமல் இருந்தால் 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். சப்போஸ் டிராஃபிக் ஆச்சுன்னா அது டிராஃபிக்கை பொறுத்தது மாறுங்க. தொட்டபெட்டா போகிற ரோடு டபுள் வேயாக சூப்பராக இருக்குது. ட்ரைவ் பண்ணவும் செம்மையாக இருக்குங்க. தொட்டபெட்டாவோட செக் பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து ரைட் எடுக்கிற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. இங்கே ரைட் சைடு டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பெரிய ரோட்டில் போகக்கூடாதுங்க. ரைட் சைடில் ஹில்ஸ் மேலே போகிற மாதிரி ரோடு ஒன்று போகுது பாருங்கள். அந்த ரோடில் தான் தொட்டபெட்டா பீக்குக்கு போகணும். நாமளுமே ரூட்டு தெரியாமல் அந்த ரோடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டேன். அப்புறம் தான் திருப்பி வந்தேன். இந்த ஜங்ஷனில் இருந்து தொட்டபெட்டா பீக்குக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இந்த ட்ரீஸுக்கு நடுவில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது செம்மையாக இருக்குங்க. பட் இந்த வெயில் தான் ரொம்ப கொடுப்பை கலப்புது. வெயில் இல்லாமல் இருந்து இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போயிருந்தாக்கா வேறு லெவல் ஃபீல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்ணுற பிளேஸ் மாதிரி இருக்குது. எங்கிட்ட எதுவும் கேட்கல. பிகாஸ் தொட்டபெட்டா பீக்கில் ஒர்க் பண்ணுறவங்க தான் என் கூட லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி என்னை அலோவ் பண்ணிட்டாங்க. தொட்டபெட்டா பீக் ஓப்பனிங் டைம்ஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் 8 AM to ஈவினிங் 5 PM வரைக்கும். என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா வெறும் 10 rupees தாங்க. இந்த தொட்டபெட்டா பீக்கு கடல் மட்டத்திலிருந்து 8652 அடி உயரத்தில் இருக்குங்க. தொட்டபெட்டா பீக் தான் தமிழ்நாடோட ஹையஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவிலே 3rd ஹையஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. இது வேறு சைடில் இருக்கிற பார்க்கிங் மாதிரி இருக்குது. ஐ திங்க் இங்கே ஷாப் வச்சுட்டு இருக்காங்களோட பார்க்கிங் பிளேஸ் மாதிரி தெரியுது. இந்த வழியாக உள்ளார போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தொட்டபெட்டா பீக்கோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா வெறும் 10 rupees தாங்க. இங்கே டீ ஷாப்ஸு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் ஏர்லிங் மார்னிங்கே வந்துட்டனால ஷாப்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க போல். வாவ், இந்த பில்டிங்கை பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங் நேம் டெலஸ்கோப் ஹவுஸ். இங்கே 2 டெலஸ்கோப் இருக்கும். இந்த டெலஸ்கோப்ல இருந்து பார்க்குறப்ப வியூ பாயிண்ட்டை கிளியராக ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாங்க. பில்டிங் மேலே என்னதான் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். பில்டிங்ல இருந்து கீழே போகிற ஸ்டெப்ஸு. இங்கே கொஞ்சம் தள்ளி வாக் பண்ணிட்டு போனாக்கா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இதுதாங்க அந்த வியூ. தொட்டபெட்டால அவ்வளோதாங்க. ஊட்டி சேரிங் கிராஸ்ல இருந்து தொட்டபெட்டாக்கு வர வழியிலேயே டீ ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். அங்கே டீ தூள் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமுங்க. இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஊட்டிலேயே விளைஞ்ச வெஜிடபிள்ஸ் இருக்குங்க. ஸோ ஊட்டி வந்தீங்கன்னா கேரட்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பொட்டானிக்கல் கார்டன் கிட்ட வந்திருக்கேன். ஊட்டி சேரிங் கிராஸ்லேருந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு டிஸ்டன்ஸ் வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க. நீங்கள் வாக்கிங்லேயே கூட வந்துடலாம். ஆனால் நம்ம தான் ரைடர்ஸ் ஆச்சே, நம்ம எப்பயும் பைக்கில் தான் போவோம். மார்னிங்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. இந்த கார்டன் 22 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த கார்டனை பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னாக்கா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் ஃபேமிலியோடு வந்தால் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 7 to ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்குங்க. என்ட்ரி ஃபீ அடல்ட்ஸுக்கு 100 rupees, சில்ட்ரன்ஸுக்கு 50 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ ரோஸ் கார்டனுக்கு போயிட்டு இருக்கேன். ஷேரிங் கிராஸ்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தாங்க இந்த ரோஸ் கார்டன். பக்கத்திலே இருக்குன்னு வாக் பண்ணிட்டு மட்டும் போயிட வேண்டாம். ஹில்ஸில் ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஆட்டோ, காரில் போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.
பார்க்கிங் பிளேஸ் கிட்ட வந்தாச்சுங்க. பைக் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியலையே. பார்க்கிங்னு போர்டு இருக்குது, யாரையுமே காணோம். ரோஸ் கார்டனோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 75 ருபீஸும் சில்ட்ரனுக்கு 40 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் என்ட்ரி கிட்ட இருந்து அப்படியே ரைட் சைடில் ரோஸ் கார்டன் என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த ரோஸ் கார்டன் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் 1995 வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். சீசன் டைமில், அதாவது ஏப்ரல் மேல வந்தால் நிறையா ரோசஸ் பார்க்கலாம். அதே போல் 5 days ஈவெண்ட் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மே மந்தில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ டெக்கரேட்லாம் பண்ணிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், பட் ஆனால் இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் போட் ஹவுஸ் தாங்க. இந்த போட் ஹவுஸ் ஊட்டி லேக் கிட்டேயே இருக்கு. சேரிங் கிராஸ்ல இருந்து இந்த போட் ஹவுஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர் கிட்ட தான் வருது. 10 minutes ரீச் பண்ணிடலாம். இது தாங்க போட் ஹவுஸ் கிட்ட இருக்கிற பார்க்கிங் ஏரியா. டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்தாச்சு. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 20 ருபீஸ் தாங்க. ஜஸ்ட் இது வந்து உள்ளார போகிறதுக்கு தான் இந்த 20 ருபீஸ். உள்ளார போனதுமே பாருங்களேன், ஐ லவ் ஊட்டி அப்படின்னு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இங்கே ரா போட்டு, பெடல் போட்டு, மோட்டர் போட்டுன்னு 3 டைப் இருக்குங்க. போட்டிங்கோட டேரிஃப் போர்டில் வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு போட்டில் பிலோ 5 years சில்ட்ரன்ஸு 2 பேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. போட்டிங் டிக்கெட் வாங்கினா தனித்தனியாக டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. இது மோட்டர் போட் கவுண்டரு, ரா போட் கவுண்டரு, பெடல் போட்டு கவுண்டர்னு தனித்தனியாக இருக்குது பாருங்க. தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸு எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஊட்டி லேக் கிட்ட இந்த மாதிரி ஏதோ நியூ பில்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிப்லைன் மாதிரி தெரியுது, பட் என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். போட் ஹவுஸ் பக்கத்துலேயே 70 சினிமாஸ்னு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே டார்கெட் ஜோன் ஷாப்லாம் இருக்குங்க. இதில் பெயிண்ட் பால் கேமு, ஆர்ச்சரி கேம்னு வச்சுருக்காங்க. பெயிண்ட் பால் கேமில் டோட்டலாக 8 bullets கொடுக்குறாங்க. அதில் 7 bullets ஷூட் பண்ணிட்டா 500 ருபீஸ் கேஷும், அதே போல் 8 பாட்டிலையும் ஷூட் பண்ணிட்டா 100 ருபீஸ் கேஷ் ப்ரைஸு மாதிரி கொடுக்குறாங்க. அதே போல் ஆர்ச்சரி கேமுக்கும் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, பட் வின் பண்ணுறது ரொம்ப டஃப் போல் தெரியுது. இந்த கன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஷூட் பண்ணணும் கைஸ். ஊட்டி லேக் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே மினி ட்ரெயின் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் பாருங்க, அடல்ட்ஸுக்கு 60 ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு 40 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. மினி ட்ரெயின் இன்ஜினு ட்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்க. மினி ட்ரெயினில் போக சின்ன பசங்களாம் காணோம், பட் பசங்க போக எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க பாருங்க. பட் போட் ஹவுஸுக்கு வெளியே வந்ததுமே நிறைய குதிரையை பார்க்கலாம். குதிரை சவாரிக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க போகலாம். இந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் குதிரையை பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்திருக்கிற பிளேஸ் ஊட்டியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க. ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை ரயில் தாங்க. இந்த ட்ரெயின் பார்த்து ஆரம்பிச்சு 100 years கிராஸ் பண்ணியிருக்குங்க. ஆக்சுவலி 117 years ஆகியிருக்குங்க. மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டிக்கு, ஊட்டின்னு சொல்லக்கூடாது, ஊட்டியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் நேம் உதகமண்டலம். ஸோ மேட்டுப்பாளையம்ல இருந்து உதகமண்டலத்துக்கு ஹில்ஸ் ட்ரெயின் வரணும்னு பிளான் பண்ணுறவங்க முன்னாடியே ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் ஆப்பில் புக் பண்ணிட்டு வாங்க. இங்கே நேரில் கன்ஃபார்ம் டிக்கெட் அவைலபிளே இருக்காதுங்க. இந்த ஸ்டேஷனில் இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்குற பிளேஸில் பாருங்க எவ்வளோ ரஷ்ஷுன்னு. மேட்டுப்பாளையம்ல இருந்து உதகமண்டலுக்கு டெய்லி ட்ரெயின் இருக்கு. மார்னிங் 7 o'clock மேட்டுப்பாளையம்ல கிளம்பி ஆஃப்டர்நூன் 12 o'clock உதகமண்டலம் ஸ்டேஷன்ல ரீச் ஆகுது. அதே போல உதகமண்டலம்ல இருந்து டெய்லி ஆஃப்டர்நூன் 2 o'clock கிளம்பி ஈவினிங் 5:30 மேட்டுப்பாளையம் ரீச் ஆகுது கைஸ். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தாங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இங்க இருந்து மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிளேசஸ்க்குமே பஸ் அவைலபிள் இருக்கு. அதே போல டிராவல்ஸ் பஸ்ஸும் நிறைய இருக்குங்க. இங்க கர்நாடகா கவர்மெண்டோட பஸ் ஒன்று நின்றுட்டு இருக்கு பாருங்களேன். ஊட்டியிலிருந்து பெங்களூருக்கு, கூடலூர், மசனகுடி வழியா மைசூர் போயிட்டு போகும் கைஸ். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கான்னு கேட்குறப்ப ஆர்கேஎஸ் ஹோட்டல்ல டிஃபன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய ஹோட்டல் இல்லை, பட் ஆவரேஜா இருந்தது கைஸ். தோசை வாங்கினேன், சட்னி சாம்பார்னு சாப்பிட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஊட்டியில் 1 லிட்டர் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கிடைக்காது. ஊட்டின்னு இல்லை, எல்லா ஹில் ஸ்டேஷனுமே இதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஒன்லி 5 liters தான் கிடைக்குது. ஸோ ஊட்டிக்கு போகிறவங்க ஓன் வாட்டர் பாட்டில் ஒரு 2-3 கூடவே எடுத்துகிட்டு போங்க. தண்ணி குடிக்க உங்களுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஊட்டின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகத்து வருது சாக்லேட் தாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ ஃபேமஸ், அவலாஞ்சி அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஷாப்ல நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே சேரிங் கிராஸ் பக்கத்துலேயே கிங் ஸ்டார் ஷாப்னு இருக்கும். இங்கே ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இந்த ஷாப்புக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா, சேரிங் கிராஸ் ஜங்ஷன்ல இருந்து பார்க்குறப்ப A2B ஹோட்டல் தெரியும். A2B ஹோட்டலை கிராஸ் பண்ணதும் டோமினோஸ் வரும். டோமினோஸ்க்கு நியர்பை தான் இந்த கிங் ஸ்டார் சாக்லேட் ஷாப் இருக்கு. A2B முன்னாடி இன்னொரு இதே கடை கிங் ஸ்டார் ஷாப்னு இருக்கு. இந்த ஷாப் அவங்க ரிலேட்டிவ் தான் சொன்னாங்க. பட் எல்லோ கலர் போர்டில் ஜெய்ஸ் கிங் ஸ்டார் ஷாப்ல சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க கைஸ். ஊட்டிக்கு பஸ் இல்லை ஆம்னி டிராவல்ஸ்ல வரவங்க இந்த HP பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இறங்கினா போதுங்க. ஏன்னா இங்க இருந்து 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் சேரிங் கிராஸ் வரும். ஏன் நம்ம சேரிங் கிராஸ் சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற பிளேஸ்ல இருந்து எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே ரொம்ப பக்கத்துல ஈஸியா இருக்கும். ஷாப்பிங் போகவும் பக்கத்துல இருக்குங்க.
சேரிங் கிராஸில் இருக்கிற ஹோட்டல் சஞ்சையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ ரிட்டன் ஊட்டிலேருந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு. கைஸ், எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மே மந்த் கிட்ஸுக்கு லீவ் விட்றாங்கன்னு ஊட்டி, கொடைக்கானல் ஆர் வேறு ஏதாச்சும் டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு பிளான் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ரூமும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. இப்போ நான் தங்கியிருக்க ஹோட்டல்லாம் பாதி ரேட்டு தான். அது சீசன் டயத்தில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். வெளியே எங்கே போனாலுமே ஹெவி டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் மே மந்த்து டைமில் ட்ரிப்பு பிளான் பண்ணாதீங்க. இது என்னோட ஒப்பீனியன். வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்கிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க கைஸ். வாவ், இங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இந்த பிளேஸ் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் கேரளா கவர்மெண்டோட பஸ்ஸு போகுது. இந்த பஸ்ஸு வயநாடு கல்பேட்டாலேருந்து கூடலூர் ஊட்டி வழியாக கோயம்புத்தூர் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸு ஃபுல்லாக ஹில் ரைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. குன்னூர் ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு சில டைம் ஊட்டியில் இருக்கிற கிளைமேட்டை விட இங்கே குன்னூரில் இருக்கிற கிளைமேட் சூப்பராக ரொம்ப சில்லுன்னு இருக்கும். பிகாஸ் ஊட்டி இப்போ பெரிய டவுன் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வருதுங்க. ரெயின் வேற வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வர ரெயின் மாதிரி தான் தெரியுது. பட் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி பிளேஸ் வரணுமே. ரெயின் இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சுங்க. மேட்டுப்பாளையம் இங்கேருந்து 21 கிலோமீட்ரு, கோயம்புத்தூர் 63 கிலோமீட்டர்னு ஷோ பண்ணியிருக்காங்க. இங்கே ஆப்போசிட் டேர்னிங்லேயே பஸ் ஸ்டாப் வச்சுருக்காங்க போல். எல்லா வெஹிக்கிள்ஸும் அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணிவிட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். பிகாஸ் டேர்னிங்கில் மேலே ஏறி வர வெஹிக்கிள்ஸுக்கு கீழே இறங்குற வெஹிக்கிள்ஸு ஸ்லோ பண்ணி அவங்களுக்கு வழி விடணும். இந்த ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க. அடங்கொய்யால ரெயின் திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் தான் ரெயின் வர மாதிரி இருக்குது. சைடில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெயின் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. வெயிலும் வந்துடுச்சு. இதோட இந்த ஊட்டி வீடியோஸை எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் ரைடர்ஸ் டியூப். டாடா, டேக் கேர், பை பை. தேங்க்யூ கைஸ்.